கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் காலை வேளையிலும் ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின 3ஆம் நிருபம் அதனுடைய 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே காயுவுக்கு நிருபம் எழுதும்போது காயுவை குறித்து அவர் எழுதுகிறார். அது 1வது வசனத்திலே பார்க்கும்போது நம்மளால் பார்க்க முடியும், நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது இருக்கட்டும். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே மிகவும் பிடித்தமான ஒரு வசனம். ஏன்னா மிக ஆசீர்வாதமான ஒரு வசனம். இதை கேட்கும்போதே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மனமகிழ்ச்சி தருகிறதான ஒரு வசனம். ஆனால் இந்த இடத்திலே பிரியமானவனே என்கிறதான ஒரு வேர்டை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு பிரியமானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம், மனிதர்களுடைய பார்வைக்கு பிரியமானவன் பிரியமானவள், இன்னொன்று கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானவன் பிரியமானவள். மனுஷன் பார்க்கிற பார்வை வேறு, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேறு. மனுஷனுடைய பிரியம் வேறு, மனுஷன் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறதான பிரியம், அதாவது விருப்பங்கள், அது வேறு. கர்த்தர் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறதான விருப்பம் வேறு. ஆமென், ஹல்லேலூயா. இதே அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஏன் காயுவை அவர் பிரியமானவன் என்று சொல்ல காரணம் என்ன? ஒரு மனிதன் எப்படி பிரியமானவனாக, ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் பார்வைக்கு எப்படி பிரியமானவனாக மாறுகிறான், கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி பிரியமானவனாக மாறுகிறான் என்பதை மிக மிக சுருக்கமாக 1-2 வசனங்களை மாத்திரம் நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த இடத்திலே காயுவை குறித்து யோவான் அப்போஸ்தலர் எழுதும்போது அதன் 3வது வசனத்திலே அவர் சொல்லுவார், நீ சத்தியத்திலே நடந்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய நல்ல குணாதிசயங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு அனுபவம். நல்லவங்க சாதாரணமாக இந்த உலகத்தை பொறுத்த வரையில் ஒரு திருமணத்திற்கு ஒரு நல்ல சாட்சி கொடுப்பாங்க. பையனை குறித்து நல்ல பையன், பொண்ணை குறித்து நல்ல பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம், இப்படி நல்ல குணாதிசயங்களை ஒருவருக்கொருவர் அது சாட்சியாக அறிவிப்பாங்க. ஒரு மனிதன் எப்படி ஒரு மனிதனுக்கு பிரியமாக இருக்கிறான் என்பதை குறித்ததான சாட்சி. இங்கே யோவான் அப்போஸ்தலர் கேட்கிறதான இந்த வார்த்தை சற்று வித்தியாசமானது. கர்த்தருக்குள்ளே ஒரு மனுஷன் பிரியமாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக அவன் உண்மையுள்ள மனிதனாக இருக்கிறான். அப்போது அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறபடியினால் அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்பதை அவர் இந்த இடத்திலே ஆணித்தரமாக காண்பித்து கொடுக்கிறார். 4வது வசனத்தில் சத்தியத்திலே நடக்கிறான். ஆமீன். பிரியமானவன் எப்படி இருப்பான்? அவன் உண்மையுள்ளவனாக இருப்பான். 2வதாக அவன் சத்தியத்திலே நடக்கிறதாக இருப்பான், சத்தியத்திலே நடக்கிறவனாக இருப்பான். சத்தியம் என்றால் என்ன? வேத வார்த்தை, வேத வசன சத்தியத்தின் அடிப்படையிலே அதை ஒன்றையும் தவறாமல் அதே பாதையிலே நடக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அது மட்டுமல்ல, அவன் சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாக செய்கிறவன் என்று மறுபடியும் சொல்கிறார். எல்லாவற்றிலையும், இப்போ அந்நியருக்கானாலும் சரி, சகோதரருக்குள்ளே ஆனாலும் சரி, எல்லாருக்குமே பாகுபாடின்றி எல்லாவற்றையும் உண்மையாய் செய்கிறவன் பிரியமானவன். அதனுடைய 6வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா, அன்புள்ளவன், அன்பை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. அதே அதிகாரம் 11வது வசனத்திலே நான் வாசிப்போம்னா, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்போது பிரியமானவன் நன்மை செய்கிறவன். ஆமென். இங்கே ஒரு சில காரியங்களை யோவான் அப்போஸ்தலர் இங்கே எடுத்து காண்பிக்கிறார். 1 உண்மையுள்ளவன், 2 சத்தியத்திலே நடக்கிறவன், இன்னொன்று சகோதரிடத்திலும் அந்நியரிடத்திலும் உண்மையை பேசுகிறவன், இன்னொன்று அவன் அன்பை வெளிப்படுத்துகிறவன், எல்லாரையும் நேசிக்கிறவன் பிரியமானவன், இன்னொன்று அவன் தீமையான காரியங்களை வெறுக்கிறவன் பிரியமானவன். ஆமேன். 2 பேதுரு 3:17-14 அதாவது பிரியமானவன் எப்படி இருப்பான் என்றால் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருப்பான் என்று 14வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவார். ஜாக்கிரதை, எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை.
அதாவது இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதை, கர்த்தருடைய நாளை குறித்ததான ஒரு ஜாக்கிரதையோடு காணப்படுவான். இன்னொன்று, எச்சரிக்கையாக இருப்பவன் பிரியமானவன். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது அக்கிரமமோ வஞ்சகமோ பாவங்களோ இது ஒன்றும் அவனை ஆண்டு கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனிதன் எல்லா காரியங்களிலே மிகவும் விழிப்போடு எச்சரிக்கையாக இருப்பான். பாவங்கள் அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்தில் அது ஒன்றும் தன்னை அணுகாதபடிக்கு ஒரு எச்சரிக்கை உள்ள வாழ்க்கையை வாழ்கிறவனாக இருப்பான் பிரியமானவன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, பிரியமானவன் கீழ்ப்படுகிறவன் என்று நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் பிரியமானவன். பிள்ளைகளானால் பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க, சபைக்கு அதாவது ஒரு சபையை நடத்துகிற மேய்ப்பனுக்கு விசுவாசிங்க கீழ்ப்படிவாங்க, எல்லாற்றுக்கும் மேலே கர்த்தருக்கு கீழ்ப்படிவாங்க. இதுதான் ஒரு பிரியமானவனுடைய அடையாளம். இன்னும் நாம் பார்ப்போம் என்றால் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 10:14 பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அப்போது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற ஒரு மனுஷன் விக்கிரகத்தை வணங்க மாட்டான். ஆமென். விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓடுகிறவனாக இருப்பான். ஏன்னா மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலே கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்று, யாதொரு விக்கிரகத்தையும் நீ உருவாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், அதை நீ வழிபடவும் வேண்டான்னு கர்த்தருக்கு சொல்லுகிறார். அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமானவன் என்ன செய்வானா, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரக ஆராதனை, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் விக்கிரகத்தை வணங்குறாங்க, தப்பில்லைன்னு சொல்லி வணங்குறாங்க. ஆனால் வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் வேதத்தை நன்றாக வாசிக்கிற பிள்ளைகள், அறிந்த பிள்ளைகள் விக்கிரகத்தை ஒருபோதும் வணங்கக்கூடாது, வணங்க மாட்டார்கள். வணங்கினால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:1 அவன் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறவனாக இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிரூபம் எழுதும்போது அழகாக எழுதுவார், எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. ஆமென். பிலிப்பு சபையை பார்த்தவர் சொல்லுகிற வார்த்தை, பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அப்போ ஒரு மனிதனுடைய பார்வையிலே மனிதர்கள் எப்படி இருந்தால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. ஏன்னா அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் அவர்களுக்குள்ளே இருந்ததான விசுவாச ஜனங்கள், சபைகளில் இருந்ததான மக்கள், அவர்கள் எப்படி இருந்தாங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருந்தாங்க, கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தாங்க, உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க, அன்பு கூறுகிறவங்களாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, பட்சபாதமின்றி எல்லாரையும் நேசிக்கிறவங்களாக இருந்திருக்கிறாங்க, மிகுந்த ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்திருக்கிறாங்க, அவங்களை பற்றி சாட்சி கொடுக்குறாங்க. கடைசியாக யோவான் அப்போஸ்தலன் எழுதும்போது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல், இப்பேற்பட்ட அனுபவத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய ஆத்துமா வாழ்வது போல அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து அவன் சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எடுத்த உடனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பா என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நாம் பிரியமானவர்களாக இருக்கிறோமா? மனுஷனுடைய பார்வைக்கு, இப்போ உங்கள் சபையை நடத்துகிற சபை மேய்ப்பனுடைய பார்வைக்கு நாம் பிரியமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. கூட இருக்கிற விசுவாச மக்களுக்கு நாம் பிரியமாக இருக்கிறோம் என்று சாட்சி கொடுப்பாங்களா நம்மை குறித்து? இல்லை நம்ம குடும்பத்தில் நம்மை சாட்சி கொடுப்பாங்களா? நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நமக்கு சாட்சி கொடுப்பாங்களா? வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, காலேஜில், எந்த இடத்துலாக இருந்தாலும் நம்மை குறித்ததான சாட்சிகள் எப்படி இருக்கிறது? ஆமென். இங்கே அப்போஸ்தலர்கள் தேவ பிள்ளைகளை குறித்ததான சாட்சி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பழிக்கு பழி வாங்காதவர்கள். பிரச்சனை இருக்குது, ஒருவன் சண்டைக்கு வரான், முகாந்தரம் இல்லாமல் பிரச்சனை, சண்டை, எதிராக வராங்க. அப்போது நம்மவும் எதிராக நிற்கிறோமா, இல்லை தேவ சமூகத்தில் விட்டு விடுகிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ பழி வாங்காதே, பழி வாங்குதல் எனக்கு உரியது. அப்போ பிரியமானவன் அவனாக பழி வாங்க மாட்டான், அவன் கர்த்தருடைய கரத்திலே விட்டு கொடுப்பான். ஆமென். இப்பேற்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து நிதானித்து எதில் நாம் தவறி இருக்கிறோமோ அதை நாம் சரி செய்யும்போது நம்முடைய ஆத்துமா வாழும். அது மாதிரி எல்லா காரியங்களிலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி கர்த்தர் அருள் செய்வார். ஆமென். அப்போது ஒரு மனிதனை குறித்து ஒரு மனிதன் சாட்சி கொடுக்கிறதான யார் பிரியமானவன், எப்படி பிரியமானவன் எப்படி இருப்பான் என்று சாட்சி கொடுக்கிறான் என்றால்,
யூதா நிருபம் 1:20 அவன் விசுவாசத்திலே உறுதியாக இருப்பான் என்று யூதா சொல்கிறார். அவன் விசுவாசத்திலே பிரியமானவன், விசுவாசத்திலே உறுதியாக இருப்பான். எதுவானாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ஜீவனானாலும் மரணமானாலும், பசியானாலும் பட்டினியானாலும், நிர்வாணமானாலும், கண் விழிப்பானாலும், உபத்திரவமானாலும், பட்டயமானாலும், எதுவானாலும் அதில் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருப்பான் பிரியமானவன். ஆமென். எபேசியர் 1:5-6 பிரியமானவனுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே பிதாவாகிய தேவன் பிரியமாயிருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும், ஆவியானவர் புறாவை போல இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலிருந்து பிதா பேசுகிறதான வார்த்தை, பிதா சொல்லுகிறதான ஒரு அடையாளம், அவருக்கு கொடுக்கிறதான ஒரு அடையாளம் என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதே பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நமக்கு தந்தருளி இருக்கிறது என்ன தெரியுமா? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு அனுபவம். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு நம்மை அவர் முன் குறித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே நாம் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிரியமானவர்களாக இருக்கிறோம். அவர் இவ்வளவு பெரிதான ஒரு பங்கை நமக்கு வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் சுவிகார புத்திரராகும்படிக்கு நம்மை பிதா முன்குறித்திருக்கிறார். இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலர்கள் கூறின அந்த வார்த்தைகள், அதாவது எல்லாவற்றிலேயும் எப்படி பிரியமானவன் இருப்பான் என்று மனிதர்கள் பரிசுத்தவான்கள் சாட்சி பெற்றிருக்கிறாங்களோ அதே அனுபவத்தில் நாம் வரும்போது நாமும் பிரியமானவர்களாக மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்டதான சுபாவங்கள் நம்மிடத்தில் வெளிப்பட்டால் அது ஒரு உலகத்தில் ஆனாலும் சரி, உலக மனிதர்களுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் செய்யும்போது தான் அவர்களுக்கு பிரியமாய் நாம் வாழ முடியும். அப்போது அதைவிட அதிகமாக பரலோகத்தின் தேவன் நம்மை சுவிகார புத்திரராக முன்குறித்திருக்கிறாரே, அவர் எதிர்பார்க்கிற அனுபவங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படிந்து, வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பயந்து, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, அவருக்குள்ளே நிலைத்திருந்து, ஆமென், ஜாக்கிரதை உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக இந்த காலகட்டங்களில் நாம் வாழ்வோம் என்றால் கண்டிப்பாக கடைசியாக யோவான் அப்போஸ்தலர் தன்னுடைய நிருபத்தில் சொன்னது போல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்ற வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் பிரியமானவனுக்குரிய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையிலே சற்று ஆராய்ந்து பார்த்து, எந்தெந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையோ, எல்லாரும் குறைவுள்ளவங்க தான். ஆமென். இன்னும் உன்னத பாட்டில் சொல்லும்போது, மணவாளன் எதிர்பார்க்கிற மணவாட்டி அவள் பிரியமானவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். ஆமென், ஹல்லேலூயா. முள்ளுகள் இந்த உலகத்தால் நெருக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் மணவாளன் எதிர்பார்க்கிற ஒரு மணவாட்டியின் அனுபவம். ஆமென். அவள் தான் பிரியமானவள். இன்றைக்கி கஷ்டங்கள் இல்லை, நெருக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பெரிய உபதேசங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் தெய்வ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா மணவாளன் விரும்புகிற ஒரு மணவாட்டி அவளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சாலோமன் எழுதுகிற, நாம் முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். மணவாளனுக்கு பிரியமான மணவாட்டியின் அனுபவம் இந்த உலகத்தில் நெருக்கங்களும் கஷ்டங்களும் தான். ஆகவே அதை நினைத்து, ஐயோ எனக்கு தான் என்னைக்கும் நெருக்கமா, எனக்கு தான் என்னைக்கும் கஷ்டமா? இல்லை இல்லை இல்லை. மணவாளன் எதிர்பார்க்கிற மணவாட்டியின் அனுபவம் உலகத்தால் 4 பக்கம் நெருக்கங்கள் இருந்தாலும் அந்த லீலி புஷ்பமானது மனம் வீசும். ஆமேன். அது சோர்ந்து போகாது. அதோட அந்த மனத்தை வீசாதபடிக்கு ஐயோ என்று சொல்லி அது ஒதுங்கி விடாது. முன்னை விட இந்த முட்கள் குத்த குத்த அதனுடைய வாசனை அதிகரிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, ஒரு மணவாளன் எதிர்பார்க்கிற மணவாட்டியின் அனுபவம் இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறது. கர்த்தர் பிதாவாகிய தேவன் நம்மை பிரியமானவர்கள் தன்னுடைய
தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை பிரியமானவராக கொண்ட அந்த தேவன் அவருக்குள்ள நம்மை புத்திர சிவிகாரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறாரே, அது எவ்வளவு பெரிதான மேன்மை. ஆமென், ஹல்லேலூயா. சும்மா வாசித்து விட்ட உடனே எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து விடாது. வேத வசனங்களை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் கர்த்தர் தருவார். ஆமீன், ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து எந்தெந்த பகுதியிலே நாம் குறைபட்டு இருக்கிறோமோ அதை நாம் சரி செய்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் மாறுவோமா? ஆமீன், ஹல்லேலூயா. அப்படி நாம் மாறும்போது நம்முடைய ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் அருள் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் பிரியமானவள் என்ற பெயர் எடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசன சத்தியத்தின் அடிப்படையில் எதிலெல்லாம் குறைபட்டு இருக்கிறோம் அப்பா, எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இல்லையோ, எந்தெந்த நல்ல சுபாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லையோ ஆண்டவரே, அவைகளை நாங்கள் கடைபிடிக்க விரும்புகிறோம். வேத வசன சத்தியத்தின்படி நாங்கள் கடைபிடிக்க விரும்புகிறோம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, பேர்பட்ட அனுபவங்கள் இல்லாமல் இருந்தால் ஆண்டவரே, மறுபடியும் அந்த அனுபவங்களுக்கு நேராக அந்த பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகளின்படி நடக்கும்போது ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுவீங்க ஆண்டவரே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தை இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, அல்லேலூயா, பரிபூரணமாய் வெளிப்படுவதாக. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. உங்கள் வார்த்தையை கர்த்தர் அதிகாரப்படுத்தி ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.